எஸ்தரை போல உங்க வாழ்க்கையில தலை நிமிர்ந்து நிற்கணும். யூத குலத்தை, உங்க குடும்பத்தை பாதுகாக்கணும். உங்க குடும்பத்துல கணவன் சரியில்லை, சரியா வரமாட்டான், பையன் சரியில்லை, பொண்ணு சரியில்லை, அந்த விஷயம்லாம் உங்களுக்கு இல்லாம நீங்களே ஜெபம் பண்ணி உபவாசித்து ஜெபத்துல உங்க தலை நிமிர்ந்து நிற்கணும். முடிவு பண்ணிக்கங்க. அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் அவர் தான் என்னை ஆசீர்வதிப்பார், அவர்தான் என்னை உயர்த்துவார் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளவர்கள் பாக்கியசாலிகள். 18 வருஷமா குனிஞ்சே கூனியா இருந்தவர்கள் இயேசுநாதர் ஒரு நாள் அவங்களை காண்கிறார். அவங்க தலை நிமிர்ந்து உயர்ந்து நிற்கிறது போல உங்க வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்து போனது என்று நினைக்கும் போது அவர் இன்றைக்கு உங்களை காண்கிறார். எஸ்தர் ஒரு முடிவு எடுத்தது போல எடுங்க. யூத குலமே அழிய போது ராஜா கட்டளை போட்டாரு. ராஜா கட்டளையை ஒருவனாலும் மீற முடியாது. அதை காட்டிலும் ஒரு மேலான ஒரு மீறுதல் ஜபம் தான் எஸ்தரின் ஜபம். தேவ பிள்ளைகள், நீங்க உபவாசித்து நடக்கிற இந்த 30 நாள் ஜபத்துல நீங்க வந்து கலந்து கொண்டா நீங்க தலை நிமிர்ந்து நிற்க ஒரு பெரிய வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார்.